அதே சமயத்துல வெறும் பக்தின்னு கடவுளே காப்பாத்துப்பாங்கிற பிசினஸ்ல கடவுளே நீ இருக்க கடவுளே காப்பாத்துப்பாங்கிற பிசினஸ்ல கடவுளே நீ இருக்க நான் பாத்துக்கிறேன், அப்படி நீ இருக்கிற நான் பாத்துக்கிறேன், இப்படி இறங்கி அடிக்கிற விஷயம், அசாத்தியத்தை சாதமாகக்கூடிய விஷயம், பயங்கர விஷயம். இந்த சட்டம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. அதான் முக்கியமான விஷயம். அவங்க ரொம்ப தெளிவா இருந்து எல்லார்ட்டையும் பேசி ஆர்கனைஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அடுத்த விஷயம், முஸ்லீம்கள் குறிவைக்கப்படுறாங்க. இதுதான் பொதுவா இந்த இடத்துல வைக்கப்படுது. நீங்க எதுக்குப்பா நீங்க காஷ்மீருக்கு போறீங்க, நீங்க முஸ்லீம் குறிவைக்கப்படுறாங்க. அப்ப இந்த 370 என்ன சொல்லுது, இந்த 35A என்ன சொல்லுது அப்படிங்கிற எந்த புரிதலும் கிடையாது. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இந்தியா முழுக்க ஒரு நோய் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, நான் ஒரு திட்டத்தை எதிர்க்கிறேன். ஏன் எதிர்க்கிறேன்? மோடி கொண்டு வந்தாரு, அது போதாதா, நான் எதிர்க்கிறேன். இன்னொரு குரூப், நம்ம குரூப், நான் அந்த திட்டத்தை ஆதரிக்கிறேன். எதுக்கு? மோடி கொண்டு வந்தாரு. எதுக்கு ஆதரிக்க? தலைவர் கொண்டு வந்தார்ல. ரெண்டு குரூப்புமே படிக்கிறதுல பெரும்பாலான பிரச்சனை தான். என்னன்னா இப்ப சிஏஏ சண்டைக்கு வர்றாங்க. சிஏஏல என்னப்பா பிரச்சனை இருக்குன்னா முஸ்லீம்களை குறி வைக்குது அப்படின்னாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு சிஏஏ பிரச்சனைனால ஒரு ஆபத்துன்னு சொல்லு, நான் உன் கட்சியிலே சேர்ந்துட்டேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு சிஏஏனால ஒரு பிரச்சனை சொல்லுங்க, இல்ல சம்பந்தமே கிடையாது. இந்த இடைப்பட்ட காலத்திலே 2014 to 2020 இந்த இடைப்பட்ட காலத்திலேயே இந்த அண்டை நாடுகளில் இருந்தே இஸ்லாமியர்களுக்கே நிறைய பேர் குடிமை கொடுக்க, கிட்டத்தட்ட நாட் லெஸ் than 500 இந்த அண்டை நாடுகள் வந்த 500 பேருக்கு மேல இஸ்லாமியர்களுக்கே குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இது எந்த விதத்திலும் டார்கெட் பண்ணப்படவே இல்லை. ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, அவர்கள் குறிவைக்கப்படுறாங்க. ஜோக் என்னன்னா, அவர்கள் எப்படி எந்த விதமான சுதந்திரமும் இல்லாம இருந்தாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஒரு ஆளை 70 வருஷமா அடிமைப்பட்டு கிடந்தீங்கன்னா 71 வருஷம் என்ன சொல்லுவாங்க, நான் பாஸ் கோபப்படாதீங்க, ஓகே ஓகே நம்ம ஆளு தான், எங்க ஆளு தான், எங்க ஆளு கோச்சுறாங்க. சோ முஸ்லிம்கள் குறிவைக்கப்படுறாங்கன்னா அந்த ஊர் மக்கள் 70 வருஷமா அடிமைப்பட்டு கிடந்து எந்த சுதந்திரமும் இல்லாம அது பழகி போய், ஒரு ஜோக் சொல்லுவாங்கல்ல, அண்ணன் மாதிரி ஜோசியர் கேட்டா 2 வருஷம் உனக்கு ரொம்ப மோசமா இருக்கும், அப்புறம் அதுவே பழகிரும் அப்படின்னு. அத மாதிரி 70 வருஷமா அடிமைப்பட்டு கிடந்து அவங்களுக்கு அதுவே பழகிருச்சு. இப்ப ஒண்ணு கெட்டு பிள்ளை நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சென்ஸ் ஆயிப்போச்சு. அப்ப யோசிக்க வேண்டிய விஷயம், அவர்களை அடிமைப்பட்டு கிடப்பவர்களை ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவனால் மட்டும்தான் மீட்டு கொண்டு வர முடியும். அதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி செஞ்சார். அந்த ஊர்ல இந்த 75 வருஷம் சுதந்திர தினத்துல அமிர்த காலம் நோக்கி போயிட்டு இருக்க இடத்துல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இடஒதுக்கீடு கிடையாது. இடஒதுக்கீடு கிடையாதுன்னு நம்ம ஊர் சமூக நீதி போராளிகள் எவ்வளவு சண்டைக்கு போனோம். ஒருத்தர் பேசல, என்னது இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு அவங்க சேர்ந்து சாக்காராங்க. யோசிச்சு பாருங்க, இடஒதுக்கீடு இல்ல. இப்பதான் இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கு. உள்ளாட்சி காங்கிரஸ் கட்சி பெருமையா சொல்லுது, பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் எங்களுடைய தலைவர் கொண்டு வந்தது, ராஜீவ் காந்தி கொண்டு வந்தது அப்படின்னு அவங்க பெருமை. அந்த ஊர்ல உள்ளாட்சி தேர்தலே கிடையாது, உள்ளாட்சி பிரதிநிதியிலே கிடையாது. பெண்ணுரிமை பெரியார் சொன்ன பண்ணா உங்களுக்கு படிப்பே வந்துச்சு பெண்களுக்கெல்லாம், ஆமா தானே? அந்த ஊர்ல ஒரு பெண் இன்னொரு மாநிலத்தை சேர்ந்தவன திருமணம் பண்ணிக்கிட்டா அவளுடைய அடிப்படை உரிமையே பறி போயிருது. அவளுக்கு அந்த ஊர்ல சொத்து கிடையாது, சுகம் கிடையாது, வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட சட்டங்கள் இருந்த ஊர்ல அதை பத்தி யாருமே பேசல. முஸ்லிம்களுக்கு எதிரான சொல்றாங்க பாருங்க. 47ல கலவரத்தின் போது பிஓகே உள்பட அந்த பகுதிகளில் இருந்து வந்த நிறைய பேர், அந்த வன்முறை தாங்காம நிறைய பேர் இந்தியாவுக்குள்ள வர்றாங்க, ஜம்மு காஷ்மீருக்குள்ள வர்றாங்க, முஸ்லிம்களும் மற்ற மதத்தவர்கள். திரு அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டது போல அப்படி அகதிகளாக வந்த 2 பேர் இந்தியாவில் பிரதமரே ஆயிட்டாங்க. ஆனால் அந்த அகதிகளுக்கு கடைசி வரைக்கும் ஜம்மு காஷ்மீர்ல குடியுரிமையே கிடையாது. இப்ப வரைக்கும் கிடையாது, 2019 வரைக்கும் கிடையாது. யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்க காஷ்மீரி தானே, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கணும்ல. அவர்கள் முஸ்லீம்கள் இருந்தாங்கல்ல, நீங்க பாரபட்சம் பார்த்துக்கங்க. முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுப்போம்னா செஞ்சிருக்கணும்ல, கொடுக்கவே இல்லை. அவர்கள் அந்த பகுதியிலிருந்து நீங்க வந்தாங்க அப்படிங்கறதுக்காக அவர்களுக்கு கொடுக்கவே இல்லை. இப்படி ஒரு பாரபட்சமான போக்கு இருந்துச்சு. நிறைய விஷயங்கள், 1 2 கிடையாது. தென் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, 2019க்கு பிறகு அங்கு சிறுபான்மை மக்கள் அதிகமாக வாழக்கூடிய அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் மூலமா இதற்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சோ 1,43,154 பேர் தான் 2019 வரைக்கும் இருந்தாங்க. அந்த 1,44,000 மாணவர்களுக்கு தான் ஸ்காலர்ஷிப்பே கிடைச்சது. 210% கூடுதலாக அடுத்த வருஷமே 3,651,000 பேருக்கு ஸ்காலர்ஷிப் இஸ்லாமிய மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு திட்டம் முதல் முறையாக அங்க போது டபுள் ஆகுது.
210% கூட போகுது. அப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப சிறப்பந்தஸ்துனா என்னன்னே தெரியாம எந்த சட்டம் இந்தியாவில் போட்டாலும் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் நீங்களாகன்னு வரும். எந்த சட்டம் போட்டாலும் அப்ப இந்தியாவுக்கு பூரா ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு சட்டம். அவங்களுக்கு முதல்ல பிரீமியர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, சீஃப் மினிஸ்டர்ங்கிறதே கிடையாது. அவங்களுக்கு தனி கான்ஸ்டிடியூஷன், அவங்களுக்கு தனி கொடி. அப்புறம் ஒரே நாடு எப்படி வரும்? நரேந்திர மோடி அவர்களோ ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு ஒரே பிரதமர், விட்டா ஒரே நாடு ஒரே கட்சின்னு சொல்லிடுவார் போல. பூரா போயிட்டு ஒரே நாடுன்னு போயிட்டு. அப்ப ஒரே நாடுன்னு சொல்லிட்டு இருந்தவருக்கு ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் தனியா எப்படி ஒத்து வரும் அவருக்கு? அப்ப யோசிச்சு பாருங்க. இப்படி தமிழ்நாட்டில் ஒரு பகுதி வந்து நான் எங்களுக்கு தனியா வச்சுக்கிறேன்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? தமிழக ஒத்துக்கணுமா? எந்த மாநிலத்துக்கு முடியும்? அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா சாதாரண விஷயத்துக்குள்ள அங்க வேற ஒரு பாரபட்சமான விஷயம். 300 வருஷமா இருந்த அந்த சாரதா பீடம் வந்து இங்க வந்து நிக்குது. சங்கராச்சாரியார் சிலை அங்க வந்து நிக்குது. 32 வருஷமா கோயில்ல பூஜை நடக்காத இடத்துல பூஜை நடக்குது. இப்ப எந்த பிரச்சனையும் நடக்கல. நான் சொல்றது நம்ம ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில், ஸ்ரீவைகுண்டத்தில் இல்ல, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அங்க வந்து சாரதா பீடம், அங்க வந்து சங்கராச்சாரியார் சிலை, அங்க வந்து 32 வருஷமா பூஜை இல்லாத இடத்துல கோயில்ல பூஜை எப்படி நடக்குது? அப்ப இதெல்லாம் நடக்க முடியுமான்னு சொன்னாங்களே, எப்படி சாத்தியமாச்சு? அப்ப இவர்களுக்கு மனம் இல்லை, பாரபட்சமா இருந்தாங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தென் இப்ப இண்டஸ்ட்ரி ஃபுல்லா உள்ள போயிருச்சு. காற்று புகாத இடத்துல கூட அதானி பூந்துருவார். தமிழ்நாட்டில் முந்தானேத்து வரைக்கும் வில்லனா இருந்தார். முந்தானேத்துல நல்லவனா மாட்டார். ஏன்? 42,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு. முதலீட்டாளர் மாநாட்டில் அதானி வரணும். நம்ம பிஜேபி ஐடிவிங்களாம் சும்மா இருக்குமா? அதானி பத்தி முந்தானத்து என்ன சொன்னாரு, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி சொன்னாங்க. அது 42,000 கோடி கொடுக்கட்டுமே, அதுக்குள்ள முடிஞ்சு வச்சு. இன்னும் 20 நிமிஷம் இருக்கு எனக்கு. அப்ப 42,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கும் போது பொருளாதாரம் எப்படி வளர்கிறது? அப்படிப்பட்ட பொருளாதாரம் ஜம்மு காஷ்மீர்ல வளரணுமா வேண்டாமா? அந்த வளர்ச்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பாகிஸ்தானுடைய சதியும் சைனாவுடைய சதியும் உள்ளெடுத்துட்டு இங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. டெரரிஸ்ட் அட்டாக் வந்து இந்த 2019க்கு பிறகு 71% குறைஞ்சிருக்கு. பயங்கரவாத தாக்குதல் அதிகாரப்பூர்வமான 71% குறைஞ்சிருக்கு. டெரர் இனிஷியேட்டிவ் இன்சிடென்ட் வந்து 2023 நவம்பர் 15 வரைக்கும் 41 இன்சிடென்ட் ஆனது. வருஷத்துக்கு 100 நடந்துட்டு இருந்தது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா வெறும் 41 இன்சிடென்ட் தான். அதாவது சின்னதுல இருந்து பெருசு மொத்த ஈவெண்ட் மொத்த இன்சிடென்ட்ஸ் 41 இன்சிடென்ட்ஸ் தான். சிவிலியன்ஸ் கில்டு 55-60 சாதாரணமா இருந்துச்சு 2018ல. 2023 பாத்தீங்கன்னா வெறும் 13 பேர் தான் 2023ல. அப்படியே ஹாஃபா குறைஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கு. முன்னாடி தான் வந்து வேலை பார்க்கறதுக்கு அஞ்சுவாங்க. நம்ம பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அசருதீன் ஒரு இளைஞர் காவல்துறையில் இருந்தார், போலீஸ் இருந்தார், ஜம்மு காஷ்மீர் போலீஸ் இருந்தார். அவர் பயங்கரவாதிகளால் விடுமுறை நேரத்தில் கொல்லப்பட்டார். விடுமுறை நேரத்தில் அவர் கொல்லப்பட்ட போது அவருடைய தம்பி எந்திரிச்சு வந்து சொல்றாரு, நான் திரும்ப போலீஸுக்கு போறேன் அப்படின்னார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சாத்தியமா? அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போய் அவங்க வீட்டில் போய் பார்த்து வந்தாங்க ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில். அப்ப எப்படிப்பட்ட மனநிலை மாற்றம் அங்க வந்திருக்கு பாருங்க. எதிரே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் இருந்துச்சு, கல்லடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கல்லடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ராணுவத்தின் மீது. இப்ப எல்லாருக்கும் ஆதரவு. 15 நாள் முன்னாடி ஜம்மு காஷ்மீர் மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் அத்தனை பேர் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேரம் வந்து பார்த்துட்டு போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி 53 ப்ராஜெக்ட் 2019க்கு பிறகு 58,477 கோடி ரூபாய் மதிப்புள்ள 53 ப்ராஜெக்டை இந்த மத்திய அரசு செஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, வேற அதுக்கு முன்னாடி வந்து சாத்தியமா இருக்கான்னு பாருங்க. 3 குடும்பம் மட்டும்தான் இருந்த இடத்துல இப்போ செஞ்சிருக்காங்க. 7 புது மெடிக்கல் காலேஜ், 7 புது மெடிக்கல் காலேஜ் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில். 28 பிஎஸ்சி நர்சிங் காலேஜஸ், 19 பிஎஸ்சி பாராமெடிக்கல் காலேஜஸ், 800 மொத்தமே இது வரைக்கும் 500 எம்பிபிஎஸ் சீட் தான் இருந்துச்சு அந்த ஊர்ல. 800 எம்பிபிஎஸ் சீட் வந்து கூட்டிட்டாங்க. 1300 எம்பிபிஎஸ் சீட் ஜம்மு காஷ்மீர்ல. நமக்கு இணையா கிட்டத்தட்ட எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. 6912 கிலோமீட்டருக்கு ரோடு புதுசா போட்டு வச்சிருக்காங்க. சொல்லிக்கிட்டே போலாம். டூரிசம் வந்து எகிரி போய் கிடக்கு. 1,88,00,000 பேர் போன ஒரு வருஷம் மட்டும் வந்தவங்க. 1,88,00,000 பேர் ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும். ஒரு கேட்வே ஆஃப் டெரரிசம் அப்படின்ற ஒரு மாநிலத்தை கேட்வே ஆஃப் டூரிசம் மாத்தி காட்டியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட விஷயம். சாதாரணமா செய்ய முடியுமா? அந்த பிரச்சனையில இப்ப டிசம்பர் மாசம் தீர்ப்பு வந்தது. என்னுடைய பார்வை, இந்த 370 சட்டம் நீக்கப்பட்ட 3வது மாதத்தில், 370 சட்டம் நீக்கப்பட்ட 3வது மாதத்தில் அயோத்தி வெர்டிக்ட் வந்துச்சு. இந்த 370 நீக்கப்படுது 90 நாள் நவம்பர் மாசம் 9ஆம் தேதி, if I am not wrong,
2019 இந்த பாபர் மசூதி இடிச்சிட்டு அந்த இடம் வந்து அயோத்தி ராமருக்கு சொந்தமானதுதான், அவருடைய ஜன்மஸ்தான் தான் அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சு. நான் திடமா நம்புறேன், இந்த ஆகஸ்ட் 5, 2019 இவர்கள் இந்த 370 நீக்கி இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு எப்படி பேணி பாதுகாத்திருக்கிறார்கள் 3 மாசம் கண்கூடா பார்த்த உச்ச நீதிமன்றம் கன்வின்ஸ் ஆகி இந்த தீர்ப்பையும் சொல்லிடுவோம், இதை அவங்க சமாளிப்பாங்க ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. அது இறைவனுடைய கடைதான். இன்னைக்கு தலைமை நீதிபதியாக கூடிய திரு சந்திரசூட் சொல்றார், அந்த நீதி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நீதிபதிகள் வழக்கமா 2 பேருக்கு மேல இருந்து தீர்ப்பு சொன்னாங்கன்னா, அமர்வு பெஞ்ச் இருந்துச்சுன்னா அவங்க வழக்கமா கூடி உட்கார்ந்து பேசி, நான் இது சொல்ல போறேன், நீங்க சொல்ல போறீங்க, நீங்க எதிர்க்கிறீங்களா, நான் மறுக்கிறேன்னா என்னுடைய பாயிண்ட் எஸ், உங்களுடைய பாயிண்ட் நோ அப்படின்னு சொல்லி பேசி வச்சு பண்ணுவாங்க. அப்புறம் வந்து 4-5 நீதிபதிகள் இருந்தாங்கன்னா அந்த நீதிபதிகள் எழுதுறதுன்னு ஒருத்தர் இருப்பார். அந்த தீர்ப்புல ரஞ்சன் கோகே அவர்கள் தலைமை நீதிபதியாக இருக்கும்போது டி.ஒய். சந்திரசூட் அவர்கள் அந்த 5 நீதிபதிகள் இருக்கிறாங்க. ஒரு இஸ்லாமிய நீதிபதி அங்க இருக்கிறார். அந்த 5 பேர் இருக்கும்போது அன்னைக்கு என்ன முடிவு பண்ணிடுறாங்க, நாம 5 பேரும் என்ன சொல்ல போறோம் யார்ட்டையும் சொல்றது கிடையாது. நம்ம 5 பேரும் என்ன எழுதிருக்கோம் யார்ட்டையும் சொல்றது கிடையாது. இந்த தீர்ப்பை எழுதுனதுன்னு ஒருத்தர் கையெழுத்து போடுறது கிடையாது. இந்த தீர்ப்பை எழுதுனதுன்னு ஒருத்தர் கையெழுத்து போடுறது கிடையாது. அப்ப யார் கொடுத்த தீர்ப்பு? ராமர் கொடுத்த தீர்ப்பு. கீழே ஜட்மெண்ட்ல கையெழுத்தே கிடையாது. அப்ப 5 நீதிபதிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிடாம இந்த ஜட்மெண்ட சொல்ல முடியுதுன்னா அதற்கு காரணம் இந்த 370. இந்த 370 நீக்கி 3 மாசம் இந்தியாவில் எங்கேயுமே ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்காத போது நீதிமன்றத்துக்கே ஒரு கன்விக்ஷன் வருது, ஆகா இவங்க பயங்கரமான ஆளுங்க செஞ்சிருவாங்க அப்படின்ட்டு. எதிர்கால சந்ததி மறக்க கூடாத 4 பேர். ஏன் நீதித்துறை நான் சேர்த்து சொன்னேன்னா, பாரத பிரதமர் எப்பயுமே சொல்றார், சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லாருக்கும் வளர்ச்சி, சப்கா விஸ்வாஸ் எல்லாருடைய நம்பிக்கை, நீதித்துறையும் சேர்த்து. நீதித்துறை நம்புது, ஆஹா இவங்க வந்து அசாத்திய சாதம் எதனால செஞ்சிருவாங்க, சப்கா விஸ்வாஸ். இப்ப சப்கா பிரயாஸ் அதையும் சேர்த்து சொல்லிருக்காரு. என்ன அர்த்தம்? நான் மட்டும் தேர்தெழுத்தா, நான் மட்டும் உடம்பு பிடிச்சா நாடு முன்னேறாது, எல்லாரும் வாங்க, எல்லாரும் நீதித்துறை வாங்க, விஜிலன்ஸ் வாங்க, எலெக்ஷன் கமிஷன் வாங்க, எல்லாரும் வாங்க, முழுக்க முழுக்க எல்லாரும் சேர்ந்து இருப்போம்னு சொல்லிட்டு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய விஷயமா பண்ணிருக்காங்க. அதுல மிக முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் ஆப்வியஸ்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்ததாக அவருடைய வலதுகரமாக ஒரு ராமனுக்கு எப்படி லக்ஷ்மணனோ அது போல திரு அமித்ஷா அவர்கள், அவருக்கு சற்றும் சளைக்காம திரு அஜித் தோவல் அவர்கள். அவர் சர்வ வியாபி மாதிரி இருக்கார், எங்க இருக்கிறார்னே தெரியல, எல்லா இடத்துலயும் இருக்கார், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் மாதிரி. அதற்கு பிறகு நம்முடைய தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ் ஆபீசர் திரு விஜயகுமார் அவர், இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த மாநிலத்தை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வச்சிருந்தாங்க. உமர் அப்துல்லா இருந்து மெஹபூபா முப்தில இருந்து பதறி அடிச்சு கதறி 370 முடிஞ்சு போச்சு பாஸ், அதெல்லாம் பழைய கதை. அப்புறம் உங்களுக்கு மாநில அந்தஸ்தே கிடையாது, ஐயோ யூனியன் டெரிட்டரி தான், அதையும் 2ஆ பிரிச்சாச்சு, லடாக் தனி, என்னங்க சொல்லு, இதுக்கு மேல பேசினா அதையும் பிரிச்சிடும், போதும் போதும் போதும். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கின்றன இந்த 10 ஆண்டுகளில். அதுல ரொம்ப முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் இந்த 370. இன்னமும் நிறைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் நடக்க இருக்கின்றன. நன்றி.